நம்மோடு அதிமுகவினுடைய சார்பிலே வழக்கறிஞர் சகோதரர் இளந்தமிழ் ஆர்வலன் அவர்கள் இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம். இளந்தமிழ் சார், இப்போ ஒரு மாவட்ட செயலாளர் அம்மையார் சசிகலா அம்மாவுடைய அந்த அறிக்கை மிக மிக கவலைக்குரிய ஒன்றாகவும், கடந்த காலத்தில் செல்வி ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சியில் எப்படி இருந்தது என்பதையும் கோடிட்டு காட்டுகிறார். ஒரு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எந்த பிரதித்துவம் இல்லாத ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அவர் ரொம்ப மோசமான விஷயம், என் சொல்ல கேட்கணும், அப்படி இல்லைன்னா காலி, இது விளையாடுறதுக்கு இடமில்லை, அப்படி விளையாடினால் கதை முடிந்தது. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிட முடியும்? ஒரு சூப்பரண்டா போலீஸும் சரி, ஒரு கலெக்டர் எவ்வளோ சிரமப்பட்டு எத்தனை சப்ஜெக்டை உள்வாங்கி எவ்வளவு ப்ரிலிமினரியில் இருந்து பாஸ் பண்ணி வரக்கா, இவ்வளோ ஒரு அச்சுறுத்தல் மிரட்டல்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பது தமிழ்நாட்டில் நம்முடைய கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பிடுவது போல நிர்வாக திறன் இல்லாமல் இதனுடைய நடவடிக்கை எல்லாமே பொதுமக்களை அல்லலுக்கு ஆளாக்குகின்ற அந்த வேலையை தான் இவங்க செய்யறாங்க. ஏன் இப்படி நிர்வாக திறனற்ற ஆட்சி அப்படின்னு சொல்ல நேரிடுகிறது என்று சொன்னால், நீங்க குறிப்பிட்டதை போலவே எந்த அரசியலமைப்பு பொறுப்புலையும் இல்லாத அந்த கட்சியினுடைய நிர்வாகியா இருக்கக்கூடியவர் ஆட்சி அதிகாரத்துல பங்கு வகிக்கக்கூடிய, அதாவது அரசு நிர்வாகத்துல பங்கெடுக்கக்கூடிய அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறையினுடைய தலைவர் ஒட்டுமொத்த ஆட்சி நிர்வாகத்துக்கும் காவல்துறை உள்பட எஸ்பியே கலெக்டருடைய வார்த்தைகளை, உத்தரவுகளை சில விஷயங்களுக்கு கேட்க வேண்டிய அளவுக்கு இருக்கக்கூடியவர் மாவட்ட ஆட்சித்தலைவர். இவங்க ரெண்டு பேருமே என்னுடைய பேச்சை கேட்கணும், இல்லைன்னா நடக்கிறதே வேற என்று மிரட்டுகின்ற இந்த துணி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு எப்படிப்பட்டவர்கள் அந்த கட்சியினுடைய நிர்வாக பொறுப்புல இருக்கிறாங்க அப்படிங்கிறத எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு விஷயம். ஒரு எஸ்பியவோ ஒரு கலெக்டரையோ இப்படி ஒரு மிரட்டல் விடுக்கின்ற துணியில பேசுவது சட்டத்துக்கு புறம்பானது மட்டுமல்ல, ஒரு அரசியல்ல தார்மீக அடிப்படையில, ஒரு நாகரிக அடிப்படையில இந்த மாதிரி பொது வெளியில ஒரு அரங்கத்துல ஒரு கூட்டத்துல பேசுவது சரியா இருக்கின்ற அந்த பிரச்சனையே இல்லாமல் இப்படி அதிகார போதை தலைக்கேறி, அது இப்ப அண்மையில மாற்றப்பட்ட மாவட்ட செயலாளர் என்றே நான் கருதுகிறேன். அப்படிப்பட்ட ஒருத்தர் இப்படி எடுத்தெறிந்து ஆணவத்தோடு பேசுகிறார் என்று சொன்னால், இளந்தமிழ் சார் ஒரு சின்ன குறுக்கீடு, அண்மையில் இல்ல 23ஆம் தேதி தான் நியமிச்சாங்க. ஒரு நாள் 5 நாள் தான் ஆச்சு. 2 நாள், பிப்ரவரி 23. இந்த நிலையில அவர் அவருக்கு ஒரு மிக குறுகிய காலத்திலேயே இந்த அதிகார போதை ஆணவம் தலைக்கேறி இருக்கிறது என்று சொன்னால், அப்போ ஒட்டுமொத்த கட்சியினருடைய அல்லது அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள், முதலமைச்சருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எப்படி இந்த ஆட்சி நிர்வாகத்தை கையாளுவார்கள், அதிகார துஷ்பிரயோகத்தை செய்வார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது என்பதைத்தான் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய அறிக்கையிலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சிக்கல், குறிப்பாக பாலியல் வன்கொடுமை நிகழ்வுகள், இந்த பாலியல் வன்கொடுமை நிகழ்வுகள் என்பது இப்போது சிறுமியர் மிக அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு அவலத்தை அன்றாட செய்தியாக பார்க்கிற ஒரு அவலம் நிலவுகிறது. இன்னும் இந்த மாதிரி சில அத்துமீறல்களில் ஈடுபடக்கூடிய காவல் அதிகாரிகள் மீது இந்த அரசாங்கம், திமுக ஆட்சி நிர்வாகம் ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா என்று பார்த்தால் அதுவும் இல்லை. குறிப்பாக சொல்லணும்னா, இப்ப மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்குல அவர் சிறுமியின் மீது குற்றம், அந்த சிறுமி செய்த தவறால் தான் இந்த நிகழ்வு நடந்தது, அந்த குழந்தையும் இந்த தவறை செய்திருக்க கூடாது என்று அந்த சிறுமியின் மீது பழி சொல்லுகிற ஒரு பாமரனை போல, படிப்பறிவில்லாத ஆட்சி நிர்வாகத்துல சட்டத்துல எந்த அறிவுமே இல்லாத ஒருவன் பேசுவதை போல ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசுறார் என்று சொன்னால், அவர் என்ன புரிதலோடு, என்ன படிப்பறிவோடு இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார் என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. இவ்வளவு மோசமான ஒரு கருத்தை சொன்ன மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வெறுமென ஒரு பணி இட மாற்றத்தை மட்டும் அவங்க ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொன்னா, இவர்களுக்கு என்ன பொறுப்புணர்ச்சி வரும்? அல்லது இந்த ஆட்சி நிர்வாகத்திற்கு என்ன கண்ட்ரோல் இருக்கு? இந்த நிர்வாகத்தின் மீது, தமிழ்நாட்டின் ஆட்சி நிர்வாகத்தின் மீது திமுகவினுடைய, இந்த விளம்பர திமுகவினுடைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு என்ன கண்ட்ரோல் இருக்கிறது? அப்ப அரசு அதிகாரிகள் தாந்தோன்றித்தனமாக தங்களுடைய தனிப்பட்ட இச்சைகளை வெளிப்படுத்தக்கூடிய, வக்கரமான கருத்துக்களை வெளியே சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு இந்த அரசின் தலைமையின் மீது எந்த அச்சமோ, பயமோ, அல்லது எந்த நம்பிக்கையோ, எந்த கட்டுப்பாட்டு உணர்ச்சியோ எதுவுமே இல்லாமல் தாந்தோன்றித்தனமாக இவர்கள் செயல்படுவதனால், அப்ப அரசனுடைய நலத்திட்டங்கள்,
பிற மக்களுக்கு சேர வேண்டிய எல்லா சலுகைகளாக இருக்கட்டும் அல்லது மக்களுக்கு தரப்பட வேண்டிய உரிமைகளாக இருக்கட்டும், இதை இந்த நிர்வாக தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி கையாளுவார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கு விடைதான் இந்த அரசு எந்த நிர்வாக திறனும் இல்லாமல் சுய விளம்பரத்திற்கும் தங்களுடைய என்ன சொல்றது அந்த வாரிசு உரிமை அந்த அடிப்படையிலே வரக்கூடிய விஷயங்களை உறுதி செய்து கொள்வதற்கும் தான் அவங்க தங்களுடைய கவனத்தை செலுத்துகிறார்களே அல்லாமல் மக்களுடைய நலன் காக்கப்பட வேண்டும் அல்லது ஆட்சி நிர்வாகத்தை திறம்பட சீராக நடத்த வேண்டும் என்ற அக்கறை இல்லாமல். புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் கூட அடிக்கடி குறிப்பிடுவார்கள், உங்களுக்கு ஆட்சி நிர்வாகம் செய்ய தெரியவில்லை, நீங்க நிர்வாகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட ஆட்சி நிர்வாகத்தை நடத்தினார்கள் என்பதை பார்த்தாவது படித்து பார்த்தாவது தெரிந்து கொள்ளுங்கள் என்று மீண்டும் மீண்டும் சொல்வதை பார்த்திருக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய அவல நிலை. மிகுந்த அல்லல்ல இருக்கிறாங்க. இல்ல, ஒரு சின்ன கேள்வி. ரொம்ப நாளைக்கு பின்பு உசிலம்பட்டியில் அம்மையார் சசிகலா அவர்கள் கூடிய கூட்டத்தில் மிக நீண்ட இடைவேளைக்கு பின்பு மக்கள் ஆயிரக்கணக்கில் கூடினார்களே, இது அந்த மனநிலையை காட்டுகிறதா? இந்த திமுகவினுடைய அவருடைய அறிக்கையில் தமிழ்நாட்டு மக்கள் மிக புத்திசாலிகள், திமுகவினர் போடும் பகல் வேஷங்கள் இனிமேலும் மக்கள் யாரும் நம்ப தயாராக இல்லை, எனவே சட்டமன்ற தேர்தலில் திமுகவினருக்கு தக்க பாடம் கற்பிக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மேற்கொள்ளுகின்ற சுற்றுப்பயணங்கள் எல்லாவற்றிலேயுமே மிக அதிகமாக தன்னிச்சையாக மக்கள் ஒரு பெரிய எழுச்சியோடு சின்னம்மா அவர்களை பார்த்து தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பதும், இந்த அரசுல தமிழ்நாட்டு மக்கள் அனுபவிக்கக்கூடிய அல்லல்களையும் அவலங்களையும் முறையிடுவதை நம்ம நெடுக பார்த்துட்டு தான் வரோம். இது ஒரு பெரிய பொதுக்கூட்டமாக திட்டமிடப்பட்டு அம்மா இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய 77வது பிறந்த நாள் பொதுக்கூட்டம் என்கின்ற அந்த அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை கழகத்திற்குள்ள ஒரு புத்துணர்ச்சியை ஊட்டுகின்ற அளவிற்கு ஒரு பெரிய ஒரு பெருந்திரளாக மக்கள் ஒரு ஆரவாரத்தோடு புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய உரையை கேட்டு அந்த நிகழ்ச்சியை சிறப்புற செய்திருக்கிறார்கள். அதுல புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் பேசும் பொழுது, கழகத்தை ஒன்றிணைக்கின்ற வேலையை நான் செய்தே தீருவேன், அந்த வேலையை நான் கவனித்துக் கொள்ளுவேன், வருகின்ற தேர்தலில் கழகத்தின் ஆட்சி தான் அமையும், அதை அமைத்தே தீருவேன் என்று மிக உறுதிபட அறுதியிட்டு உறுதியாக சொல்லி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அந்த மக்களுக்கு கொடுத்த நம்பிக்கை. இந்த வாக்கியத்தை மிக உறுதியாக ஆணித்தரமாக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சொல்லுவதற்கு அந்த மக்கள், அங்க கூடியிருந்த மக்கள் தொடர்ந்து சின்னம்மா அவர்களுடைய சுற்றுப்பயணத்திலும் மற்ற நிகழ்ச்சிகளிலும் பெருந்திரளாக கூடக்கூடிய அந்த மக்கள் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கையுமாக இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். இளந்தமிழ் சார், இப்போ ஒரு துறை அல்ல பல துறை. காயத்ரி அம்மா அவர்கள் சொன்னார்கள், மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள், பொன்வில்சன் மலை போல் குவிந்திருக்கிறது. நீங்க இந்த தமிழ்நாட்டுடைய திமுக ஆட்சியில என்ன இதற்கு தீர்வு என்ன? அம்மையார் சசிகலா அம்மா சொல்லியிருக்கிறாங்க, ரொம்ப இந்த தீர்வு இதற்கு என்ன? அதாவது உங்களுடைய நிறைவு கருத்தை நான் கேட்கிறேன். அதாவது தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய இந்த அவல ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்படுவதுதான் தீர்வாக இருக்கும். அதைதான் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருகிறார்கள். ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரு அரசியல் ஒன்றிணைப்பு போன்ற காட்சி மாற்றங்கள் நடந்தே ஆக வேண்டும். அதற்கான பணிகளை புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மிகுந்த சீரோடும் பொறுப்புணர்ச்சியோடும் வெற்றிகரமாகவே அவர்கள் செய்து வருகிறார்கள் என்றே நான் உணர்கிறேன். கண்டிப்பா இதை போன்ற ஒரு காட்சி மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது நிச்சயமாக வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அகற்றப்பட்டு அங்கே புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அமைக்கின்ற அந்த கழகத்தினுடைய ஆட்சி தான் அமையும் என்பதுதான், அல்லது அமைய வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தீர்வாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு காவல்துறை அதிகாரிகளே, குறிப்பாக ஒரு பெண் ஏடிஜிபி கல்பனா நாயக், அவரு அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முறைகேடுகளை அல்லது சீர்கேடுகளை சுட்டிக்காட்டி ஒரு சில நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அவர்கள் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்திவிட்டு அதை ஒரு உத்தரவாக அல்லது ஒரு ரிப்போர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த வகையில அதை தயாரித்து வைத்திருக்க கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில் அவருடைய அலுவலக அறை, அதிகாரப்பூர்வமான அலுவலக அறை
தீக்கிரையாகப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு என்ன ஆச்சு? ஒரு ஏடிஜிபி, ஒரு பெண் ஏடிஜிபி, அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இது எனக்கு ஏற்பட்டிருக்கிற கொலை முயற்சி, எனக்கு எதிராக ஏவப்பட்டிருக்கின்ற ஒரு கொலை முயற்சி என்று சொல்லுகின்றார்களே, கண்டிப்பா. இதற்கு என்ன நடவடிக்கை? அப்ப தமிழ்நாட்டு அரசாங்கம் ஒரு அதிகாரத்தின் உச்சியிலே இருக்கக்கூடிய ஒரு ஏடிஜிபி ஆக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கோ அல்லது அவர்களுக்கு நேர்ந்த இந்த கொடுமைக்கு ஒரு தீர்வு சொல்லக்கூடிய நடவடிக்கையோ எடுப்பதற்கு தயாராக இல்லை என்று சொன்னால், கடைக்கோடியிலே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண சாமானிய வீட்டு பெண்ணாக அல்லது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தையாக, சிறுமியாக இருக்கின்ற பொழுது இந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த அவலங்களுக்கு யார் பாதுகாப்பு, என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்பது. இது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எப்படிப்பட்ட அராஜகத்திலே ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதற்கு கடைசியா கிடைத்திருக்கக்கூடிய உதாரணம் தான் இந்த தருமபுரி மாவட்ட செயலாளர் பேசிய பேச்சு. அதிகாரிகளை நேரடியாக மிரட்டக்கூடிய ஒரு ஆணவத்தை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், இந்த 4 ஆண்டு காலத்தை கடந்திருக்கக்கூடிய விளம்பர திமுக அரசாங்கம் எந்த மாதிரியான மனநிலையை கட்சி நிர்வாகிகளுக்கு அவர்களுடைய மனதிலே விதைத்திருக்கிறது என்று பார்ப்பது மிகுந்த அபாயகரமானதாக தோன்றுகிறது. இந்த அபாயத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால், புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய கரம் வலுப்பட வேண்டும். 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதுதான் தீர்வாக இருக்கும். அதுதான், தமிழ்நாடு எப்பொழுதுமே மிக சரியான முடிவை எடுக்கக்கூடியவர்கள் தான். நம்முடைய திருமிகு காயத்ரி அவர்கள் சொன்னது போல, அந்த கடைசி நாள் மக்களுடைய மனதை மயக்குகிற அந்த ஒரு செப்படி வித்தையை திமுக கற்று வைத்துக் கொண்டு சில நேரங்களிலே அவர்கள் வெற்றியை கை கொள்ளக்கூடிய சூழல் இருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல எப்போதெல்லாம் கழகம் ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறதோ, ஒரு இழப்பை சந்தித்து நிர்கதியாக நிற்கிறதோ, அந்த ஆண்டுகளில் மட்டும்தான் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறது என்பது நமக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி வரலாறு அதைத்தான் சுட்டி காட்டுகிறது. மீண்டும் 2026ல அந்த மாதிரியான ஒரு அவலம், ஒரு விபத்து தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டு விடக் கூடாது என்பதுதான் இப்போது நாம் எடுக்க வேண்டிய உறுதிப்பாடாக இருக்கிறது. புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இந்த விடிவை, தமிழ்நாட்டுக்கு ஒரு மாறுதலை நிச்சயம் 2026 தேர்தலிலே கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் இருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களும் இருக்கிறார்கள் என்பது என்னுடைய நிறைவு கருத்தாக சொல்லுவேன்.